ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிலா கிச்சன். கோகிலா கிச்சனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இன்றைக்கி உங்களுக்கு காடை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்கலான்னு வாங்கி வச்சுருக்குங்க. பாருங்கள், காடை வாங்கி வச்சுருக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வெங்காய வடகம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூனு. இது ஹோம்மேடு இது மிளகாய்த்தூள் ஹோமில் அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து ஹோம்மேட் கரம் மசாலா. இது 2 ஸ்பூனு. மிளகாய்த்தூள் எங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரிங்க. இது வந்து அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, சோம்பு 1 டேபிள் ஸ்பூனு, தனியா 1 ஸ்பூன். அவ்வளோதாங்க. பாருங்கள், மஞ்சத்தூள், இது வந்து உப்பு, ஹிமாலயன் சால்ட்டு. இந்த பெப்பர் வந்து ஒரு 10 பால்ஸ் வச்சுருக்கேன். இது எல்லாம் போட்டு நாங்கள் ஆட்டிக்கலாம். இது வந்து இப்போ தாளித்து விட்டுட்டு அப்புறம் நான் மசாலா ஐட்டம் அரைக்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் என்ன தாளிக்கிறதுன்னு பாருங்கள். இப்போ இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். பாருங்கள், இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு போடலாங்க. பாருங்கள், கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் இந்த கருவேப்பிலையை போட்டுக்கலாம். அடுத்தது இந்த வெங்காய வடகம். அது எல்லாமே டேஸ்ட் கொடுக்கும். வெங்காய வடகம் எல்லா டிஷ்லேயுமே போடுவோம். இந்த சேலத்தில் ஸ்பெஷலே இந்த வெங்காய வடகம் தாங்க. இப்போ இந்த சின்ன வெங்காயம் போட்ட வரைக்குமே டேஸ்ட் இருக்கும். வெங்காயம் பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாங்க. இந்த வெங்காயம் நல்லா வந்து வேகும், சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இதில் இந்த தக்காளியும் நாங்கள் போட்டுக்கலாம். நல்லா தக்காளி ஒன்று பெருசாக போடுங்க. கொஞ்சம் நேரம் இந்த தக்காளி வெங்காயம் மேலே வேகிறதுக்கு டைம் கொடுக்கலாங்க. பாருங்கள், இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் இந்த காடையை போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த காடையை போட்டாச்சு. இந்த காடையில் வந்து இப்போ இந்த உப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். விளக்கெண்ணெய் எங்களுக்கு காடை நல்லா சாஃப்டாக வேக வைக்கும். கூலிங் எஃபெக்ட்டு. காடை பொதுவாக சூடுன்னு நினைப்பாங்க எல்லோரும். அது லேசாக சூடு தான், ஆனால் அதுக்காக நாங்கள் பயப்பட வேண்டியதில்லை. வந்து ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கிறவங்க, லங்ஸ் ப்ராப்ளம், சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அது எல்லாமே காடையை சேர்த்திக்கலாங்க. அது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி விளக்கெண்ணெய் ஊற்றி நீங்கள் வேக வச்சுடுங்க. இல்லை இந்த ஸ்டேஜில் வெண்ணெய் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கலாம். வெண்ணெய் போட்டாலும் அந்த ஹீட்டை வந்து அதுக்கு குறைச்சிடும். இந்த ஆஸ்மா, சைனஸ், அந்த நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாமே காடை ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. காடையில் எந்த கொலஸ்ட்ராலும் கிடையாது. பாருங்கள், இப்போ இந்த உப்பு போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் விடலாங்க. இந்த உப்பெல்லாம் பிடிச்சி நல்லா வேகட்டும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த இதில் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். கூடவே இந்த மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூளுங்க, தனி மிளகாய்த்தூள் இது. அது மிளகாயை வாங்கி நல்லா வெயிலில் நாங்கள் காய வச்சு நல்லா அந்த மிளகாய் வந்து 2ஆக உடையணும். இந்த உடையிற பக்குவத்துக்கு நல்லா காய வச்சு நீங்கள் அப்போ உடனே அந்த சூட்டோடு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். அது நல்லாயிருக்கும். எங்களுக்கு எந்த கெமிக்கலும் ஆட் ஆகாமல் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்காக தான் இது மாதிரி டைம் கிடைக்கிறப்ப கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த இஞ்சி பூண்டு வாசனை எல்லாம் வந்து அந்த பச்சை வாசனை போயிடணும். அது வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் இந்த காடைக்கு. பாருங்கள், இந்த தேங்காய், அந்த சோம்பு, கொத்தமல்லி எல்லாம் ஆட்டி எடுத்து வச்சுருக்கு. இது மிளகு ஒரு 10 மிளகு போட்டு ஆட்டினது. இதில் வந்து நீங்கள் கூட உங்களுக்கு ரிச்சாக வேணும்னு, நல்லா டேஸ்ட் வேணும்னு நினச்சா பாதாம் பருப்பு இருந்தாலும் தோலை எடுத்துகிட்டு ஒரு 5-6 பாதாம் பருப்பு, இல்லை முந்திரி பருப்பு, இல்லை அந்த வால்நட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது கூட போடலாம். ஒரு 5-6 வால்நட்டு அது மாதிரி எல்லாம் கொஞ்சம் தோலை எடுத்துகிட்டு நீங்கள் கூட போட்டு ஆட்டிக்கலாம். அதுவும் நல்லா ரிச்சாக இருக்கும் கிரேவி. பாருங்கள், இப்போ இந்த இஞ்சி பூண்டு வாசனை போயிடுச்சு. இப்போ இந்த கரம் மசாலா, ஹோம்மேட் கரம் மசாலா 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க. நல்லா அந்த கரம் மசாலா வாசனையெல்லாம் பிடிச்சி
நல்லா அந்த காடையில் வேகிறதுக்கு டைம் கொடுத்த அப்புறம் நாங்கள் தண்ணியை ஊற்றி விசில் கொடுத்துடலாம். பாருங்கள், இந்த காடை நல்லா இப்போ இந்த மசாலா வாசனையெல்லாம் பிடிச்சி நல்லா வெந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த ஆட்டி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை போட்டுடலாம். கூட இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தலையை போட்ட வரைக்கும் நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ நான் வந்து சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சுடு தண்ணி எங்களுக்கு அந்த கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கணும். ரைஸுக்கு சாப்பிட்றது, ரைஸுக்கும் நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. சாப்பாட்டுக்கு அப்புறம் டிஃபனுக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்திக்கு, நான், பரோட்டா அதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிட போகிறீங்க. இது ரொம்ப ஒரு விசிலில் வெந்துடும் இந்த காடை. பாருங்கள், இப்போ இந்த காடை முழுகிற அளவுக்கு மட்டும்தான் தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு மூடி போட்டு மூடி ஒரே ஒரு விசில் மட்டும் கொடுத்து நாங்கள் திறந்து பார்க்கலாங்க. நல்லா வெந்திருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், நான் காமிக்கிறேன். பாருங்கள், இந்த காடை நல்லா ஒரு விசில் வந்து நல்லா அந்த கேஸும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சி. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, காடை கிரேவி ரெடி ஆகிடுச்சி. இந்த ஸ்டேஜில் நீங்கள் மேலே இந்த ஃப்ரெஷ்ஷு கருவேப்பிலை, கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாம். அது ஒரு தனி ஃப்ளேவராக நல்லா இருக்கும் வாசனை. அவ்வளோதாங்க, காடை கிரேவி ரெடி. இந்த காடையில் நிறைய ஐட்டம் செய்யலாம். காடை ரோஸ்ட்டு, காடை சில்லி, அந்த சில்லி பவுடரெல்லாம் பரட்டி வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுங்க. அப்படியும் செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது சப்பாத்தி, பரோட்டா, நான், ரொட்டி எல்லாத்துக்குமே அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வேணுனாலும் வெண்ணெய் வேணுன்னா ஒரு 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, காடை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்கள், காடை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க. நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஒயிட் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். பூரி, சப்பாத்தி, பரோட்டா, நான் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுங்க செஞ்சு சாப்பிடுங்க. வீட்டில் பெரியவங்க, குழந்தைங்க இருந்தால் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. நான் அடுத்த இன்னொரு ஸ்பெஷல் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கங்க.